திருநெல்வேலியிலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குது. என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில் பாளையங்கோட்டையில் கிரிண்டர் செயலி மூலமாக பழகி சேலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆடிட்டரை ஒரு காலி இடத்திற்கு வரவழைச்சி சரமாரியாக தாக்கி கொள்ளையடிக்க முயன்றதா 3 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்போம். ராமசுந்தரம், கிரிண்டர் செயலி என்றால் என்ன? இதில் சம்பவம் எப்படி அரங்கேறிச்சு? நெல்லை பாளையங்கோட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிக்கு சேலம் மாவட்டம் கடையம்பட்டி பகுதியைச் சேர்ந்த ஒரு ஆடிட்டர் ஒருவரை தனியார் நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு ஆடிட்டர் ஒருவர் வந்திருக்கிறார். அப்போது பணி நிமித்தமாக அவர் நெல்லைக்கு வந்த சூழல்ல அவர் இந்த கிரிண்டர் செயலியை பயன்படுத்துவதை வாடிக்கையாக வைத்திருக்கிறார். அந்த கிரிண்டர் செயலியை ஆக்டிவேட் செய்த போது அந்த செயலியில தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் அவரை தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில அந்த செயலியில தொடர்பு கொண்ட நபர்கள் மூலம் அவர் பழக்கம் ஏற்பட்டு அன்றைய தினமே நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு காலி இடம், அதாவது அந்த காலி இடத்திற்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். அங்கு அவரை சரமாரியாக தாக்கி அவர் கையில் இருந்த பொருட்கள் மற்றும் அந்த பணம் உள்ளிட்டவைகளை பிடுங்கி விட்டு அவர்களை அடித்து விரட்டியிருக்கிறார்கள். இந்த சூழலில் இந்த சம்பவம் குறித்து பாளையங்கோட்டை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பாளையங்கோட்டை போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டார்கள். அந்த விசாரணை மேற்கொண்டதில் பெருமாள்புரம் போலீஸ் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த சூழலில் அவர் விசாரணைக்கு கொடுக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பாளையங்கோட்டை முன்னீர்புலம் பகுதியைச் சேர்ந்த அருண்குமார், அதே போல விஷ்ணு சுப்பு, பூபதி ராஜா ஆகிய 3 பேரை போலீசார் விசாரணை நடத்தி கைது செய்திருக்கிறார்கள். இவர்களை கைது செய்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த கிரிண்டர் செயலி மூலம் ஏற்கனவே பல இடங்கள்ல பல முக்கிய பிரமுகர்கள் பல்வேறு இடங்களுக்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் சம்பவம் தொடர்ந்து நடந்து வருகிறது. இது போன்ற செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் என காவல்துறை தொடர்ந்து அவர்களுக்கு எச்சரிக்கையை எடுத்து வருகிறது. இந்த சூழலில் இந்த சம்பவம் சேலம் மாவட்டத்திலிருந்து வருகை தந்த ஒரு ஆடிட்டர் இந்த சம்பவத்தில் மாட்டியிருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். கிரிண்டர் செயலி என்பது ஒரு டேட்டிங் செயலி. இது போன்ற செயலியை ஈடுபடுத்தும் போது மக்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும், இதில் எவ்வளவு கள்வர்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத, கயவர்கள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். போலீஸார் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி டேட்டிங் செயலியை பயன்படுத்தாமல் இருப்பதே உங்களுடைய பாதுகாப்பிற்கு சிறந்தது அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறதாகவும் எமது செய்தியாளர் வழங்கிய தகவல்களை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.